2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் ஆட்டோமேட்டட் வெப்பன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அதை பற்றிய காணொளிதான் இன்றைய குறுங்காணொளி. அந்த கருவியின் பெயர் வில்விசை மாட்டிய ஐயவி துலாம். பழங்கால அரண்மனைகள் மற்றும் கோட்டைகளின் நுழைவாயில்களில் இந்த தானியங்கி பொறி அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய வேல் அல்லது பல அம்புகள் பொருத்தப்பட்ட வில்கள் இழுத்து தயாராக வைக்கப்படும். அந்த வில்லை ஒரு கயிறு மற்றும் சமநிலை துலாம் போன்ற அமைப்பு பிடித்து வைத்திருக்கும். எதிரி அல்லது அனுமதியில்லாத ஒருவர் கதவை திறந்தாலோ அல்லது குறிப்பிட்ட இடத்தில் கால் வைத்தாலோ அந்த துலாம் உடனே சமநிலையை இழக்கும். அடுத்த நொடியே கயிறு விடுபட்டு வில்கள் தானாகவே அம்புகளை மழை போல் பாய்ச்சும். மனித காவலர் இல்லாமலேயே எதிரிகளை தாக்கும் இந்த தானியங்கி பாதுகாப்பு பொறி இன்று நாம் கூறும் பூபி டிராப் மற்றும் ஆட்டோமேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய பொறியியல் அறிவை உருவாக்கிய தமிழர்களின் தொழில்நுட்ப திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த பொறியை தங்கள் கோட்டையில் பொருத்தியவர்கள் பாண்டியர்கள். ஆனால் அந்த பொறியையும் கடந்து உழிஞை போர் செய்து அவர்கள் கோட்டையை கைப்பற்றியவர் சேரமான் பல்யானை செல்கெழுகுட்டுவன். இப்படிப்பட்ட அருமையான குறிப்பை 10 3ஆம் பத்தை இயற்றிய பாலை கௌதமனார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். துஞ்சுமரன் துவன்றிய மலரகன் பரந்தலை ஓங்குநிலை வாயில் தூங்குபு தகைத்த வில்விசை மமாட்டிய விழுச்சீர் ஐயவிக் கடிமிளை குண்டு கிடங்கின் நெடுமதில் நிறைப்பதன. இதன் பொருள், பரந்து அகன்ற வெளியிடத்தே உயர்ந்த நிலையினை உடையதான கணையமரம் செறிக்கப்பெற்ற கோட்டை வாயில் அமைந்திருந்தது. அவ்விடத்தே எந்திர விசையுடன் கூடிய விற்கள் பொருத்தப்பெற்ற சிறந்த சிறப்பினையுடைய ஐயவித்துலாம் தொங்கவிடப் பெற்றிருந்தது என்பதாகும். மேலும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சுவை மிகுந்த வரலாற்று குறிப்புகளை கேட்டறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.